உளுந்து துவையல் ஒரு பாரம்பரியமான ஒரு காரசாரமான துவையல் ரெசிபி தான் இது. இந்த துவையில் அரைச்சி நம்ம எண்ணெயில் கடவி வச்சுட்டோம்னாக்கா ஒரு 3-4 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது காய்கறி வீட்டில் இல்லாத போது சாதத்தோட ஒரு சிம்பிளாக இந்த துவையில் ஒரு ரசம் ஒரு சுட்டப்பலாத்தோடு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இந்த துவையில் பண்ணுறதுக்கு எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக மீடியம் ஹீட்டில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி இதையும் வறுத்து எடுத்துகிட்டு நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் நான் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு பல், கருவேப்பிலை, இதோட ஒரு கட் பண்ண ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி ஒரு பிளேட்டில் கொட்டி இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கொஞ்சம் கொரப்பாக எடுத்து வச்சுக்கணும். அதை இப்போது வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, இதோட கருவேப்பிலை அண்ட் ஆல்சோ இந்த தொகையில் அரைச்சதை இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா நம்ம கிளறி விட்டுடணும். சுருளை கிளறி வைக்கணும். கிளறி எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஒரு பிரமாதமான ஒரு ரைஸ் மிக்ஸ் அண்ட் ஆல்சோ இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி.